அனைவருக்கும் வணக்கம். அமலாஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு அருமையான மூலிகையை எப்படி உணவாக்குறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கீரையோட பேர் மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது. இந்த கீரையை அப்படியே அழுத்தி பார்த்தோம்னா நம்ம கை லைட்டாக கருப்பாகும். இதுலேயே வெள்ளைப்பூ இருக்கிற கரிசலாங்கண்ணி எண்ணெய் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணியை உணவில் சேர்க்கும் பொழுது நம்ம உடம்புல அதிக அளவு இரும்பு சத்தும் நான் முன்னும் மூலிகைகளில் மஞ்சள் கலர் மலர் எதில் இருக்கோ அதில் அதிகமான தங்கச்சத்தும் நிறைந்திருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் ஆவாரம் பூவிலையும் தங்கச்சத்து நிறைஞ்சிருக்கு. இப்போது இந்த கீரையை எப்படி உணவாக்குறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: காஞ்ச மிளகாய், பூண்டு இடித்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, கடுகு தாளிக்கிறதுக்கு, சிறுபருப்பு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன், தாளிக்க கடலெண்ணெய், கீரையை நல்லா சுத்தம் செஞ்சு அலசி அரிஞ்சு வச்சுருக்கேன். இதுதான் இந்த கரிசலாங்கண்ணி கீரை. இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். மண் கடாய் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் பொரியும். பொரிஞ்சதும் பூண்டு, ஒரு 4 பூண்டு தட்டி வச்சுருக்கோம், அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே காரத்துக்கு காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கியதும் வெங்காயம் ஒரு 4 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்முருளாக வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி சேர்க்க போகிறேன். தக்காளி ஒரு 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வழிஞ்சு வரட்டும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போது நம்ம ஊற வச்சு கழுவின சிறுபருப்பு இது கூட சேர்த்துக்க போகிறோம். சிறுபருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு, அப்போ சீக்கிரம் வெந்துடும். இப்போது கூடவே சிறுபருப்பும் சேர்த்தாச்சு. இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்குவோம். நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இது வேகட்டும். அது கூடவே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போது இந்த சிறுபருப்பு நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடுச்சு. இது 3/4 பங்கு வரைக்கும் நல்லாவே வெந்துட்டுருக்கோம். இந்த டைமில் நம்ம இந்த கீரையை நம்ம வாரத்தில் 2-3 நாள் நம்ம சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடம்புல அதிகப்படியான இரும்பு சத்து சேரும். இரத்த சோகை இருக்கிறவங்க இந்த கீரையை அடிக்கடிக்கு எடுத்துக்கலாம். ரத்தம் கூடுறதோட கூடவே தங்கச்சத்து அப்படிங்கிறது நம்ம உடம்பு. இப்போது கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி வேணும்னா அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது கீரை வேகிறதுக்காக. இந்த கீரை கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லாவே வேக விட்டுக்கலாம். கீரையை வேக வைக்கும் போது மூடி வைக்க வேண்டாம். இப்போது கீரை நல்லா வெந்துருச்சு. பருப்போடு சேர்த்து கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள், அருமையான கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு அமலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.